அடுத்த 3 நாட்கள் கடும் வெப்பம். யார் யாரெல்லாம் வெயிலில் செல்லக்கூடாது தெரியுமா? சில உணவுகளினால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். தமிழகத்தில் எதிர்வரும் 3 நாட்களில் வெப்பநிலை கடுமையாக உயரும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையால் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. வெப்பம் காரணமாக ஏற்படும் சிரமங்கள், வெப்ப காயம், நீர் இழப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகம் காணப்படும். இந்த சூழ்நிலையில் குழந்தைகள், முதியோர், உடல்நல குறைவுடையவர்கள் மற்றும் அதிக நேரம் வெளியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சூரியன் நம்மை நேரடியாக தாக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்தால் வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கலாம். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெப்பம் மிகவும் கடுமையாக இருக்கும். இந்த நேரம்தான் ஹீட் வேவ் டேஞ்சர் அவர் என பெயரிடப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியனின் கதிர் வெப்பம் அதிகமாக இருப்பதால் வெளியில் செல்ல வேண்டாம். இருந்தாலும் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் தலைக்கு குடை அல்லது தொங்கும் துணி பயன்படுத்தவும். மெழுகு போன்ற துணி அணிந்து உடலை காத்துக் கொள்ளவும். நாம் சாப்பிடும் உணவுகள், நாம் பருகும் பானங்கள் உடலின் நீர்ச்சத்தையும் ஆற்றலையும் நேர்மறையாக பாதிக்கின்றன. அதிக வெப்பத்தில் தண்ணீரை மட்டுமே நம்புவது போதுமானதல்ல. நீர்த்தன்மை உள்ள உணவுகளும் சேர வேண்டும். தண்ணீர் நாளொன்றுக்கு குறைந்தது 3.5 முதல் 4 லிட்டர் வரை குடிக்க வேண்டும். சிறிய இடைவெளிகளில் குடிப்பது சிறந்தது. இயற்கை குளிர்பானங்கள், இளநீர், நாரிங்காய் நீர், பூந்தி நீர், பனை ஒளி, கம்பு, எலுமிச்சை சாறு போன்றவை உடலில் உடனடி ஆற்றலை தரும். இவை உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. பழங்கள் மற்றும் காய்கறிகள், தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய், புடலங்காய், தக்காளி போன்றவை நீர்ச்சத்து மிகுந்தவை. தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியவை. தயிர், மோர். வெப்பம் காரணமாக உள்ளுக்குள் சூடு ஏற்படுவது, வயிறு பிரச்சனை போன்றவற்றிற்கு தயிர் மிகுந்த நல்ல தீர்வு. காலை மற்றும் மதிய உணவுகளோடு சிறிது தயிர் அல்லது மோர் சேர்த்துக் கொள்வது நல்லது. சத்தான குழம்புகள் மற்றும் கஞ்சி. சில சமயங்களில் புழுங்கல் அரிசி கஞ்சி, வெந்தயம், கீரை வகைகள் போன்றவற்றையும் உணவில் சேர்த்தால் உடல் குளிர்ச்சி பெறும். மெதுவாக சாப்பிடுங்கள். உடலில் வியர்வை வெளியேறும் அளவிற்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். வெப்பம் உச்சமாக இருக்கும் நேரங்களில் சாலையோரங்களில் சிறிது நேரம் நின்று காற்றை அனுபவித்த பின்பு பயணிக்கவும். வீட்டில் உள்ளவர்கள், குறிப்பாக குழந்தைகள், போதுமான நீர் மற்றும் பழச்சாறுகள் குடிப்பதை உறுதி செய்யுங்கள். உடல் நலம் நமக்கு எல்லாமும். வெப்பம் அதிகமாக இருக்கும் போது அதனை எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சிறிய தவறுகள் பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடும். அதனால்தான் வெப்பத்தில் வெல்ல நம்மை பாதுகாத்து செயல்படுவோம். இத்தகவலை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் பகிருங்கள். விழிப்புணர்வே பாதுகாப்பு.